வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும். இல்லத்தரசிகள் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக கண்டிப்பாக இருக்கும். வழக்கு பிரச்சனை, ஹெல்த் விஷயங்கள், கோர்ட் விஷயங்கள், உடல் உபாதைகள், சடனாக ஏதோ ஒன்று வர்றது, குடுக்கல் வாங்கல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுதுங்க. வம்பு வழக்கு அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. பட் இது வரைக்கும் நம்ம செய்த முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அமைப்புகள். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு ஜோதிட கருத்துக்கள், அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ என்னவா பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2024 செப்டம்பர் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்க என்பது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி 2024 செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு பலன் பார்க்க போயணும்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்த 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். 2ஆம் இடத்துல சனி இருந்து ஜென்ம சனி முடிந்து பாதசனி முடிய ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறதும் ஓகே. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் தப்பு இல்லை. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் தப்பு இல்லை. ஆண்டு கிரகத்தின் எல்லா கிரகத்தோட சூழ்நிலையும் சஞ்சாரமும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் ரொம்ப யோகமான சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை ஆட்சி பெறுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்து இறுதி பகுதி ஒரு செப்டம்பர் 23ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி வந்து ஒரு நல்ல பயிற்சி. 9ஆம் இடத்துல நீச்சமாக கேதுவோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது பார்த்தீங்கன்னா தொழிலில் திடனா ஒரு டெவலப்மெண்ட், ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்ததுல வந்து ஒரு மேன்மை பெறுவது, ஒரு புதிய தொழில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத கடைசியில் வந்து ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும். இல்லத்தரசிகள் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் 8ஆம் வீட்டிலே இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்து, அது குறிப்பாக சனியின் பார்வை பெறும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் குருவின் பார்வை பெறுவது தப்பில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனின் நிலைமையும் சரியில்லை, சூரியன் நிலைமையும் சரியில்லை. ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதே சமயத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்திலே நீடித்து மாதம் முழுவதும் இருக்கிறார். அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பு இல்லை. வம்பு வழக்கு பிரச்சனை, ஹெல்த் விஷயங்கள், கோர்ட் விஷயங்கள், உடல் உபாதைகள், சடனாக ஏதோ ஒன்று வர்றது, குடுக்கல் வாங்கல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய். அதனால பார்த்து கொஞ்சம் சுதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. புதனோட சஞ்சரிப்பு பரவாயில்லை. 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் தேதி மாறினாலும் ஒரு நட்பு வீட்டில் தான் போகிறார், தப்பு இல்லை. கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுதுங்க. பர்டிகுலர்லி சனியின் பார்வை பெறக்கூடிய சில நாட்கள். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஆட்சி மூல திருகோணம் இடத்துக்கு வந்து மாதத்தின் இறுதி பகுதி புதன் போகிறது அருமையான விஷயம். அந்த டைமில் சூரியனும் அங்கே இருப்பார். ஸோ ஒரு நிபுணத்துவம் யோகம் வந்து ஒரு நிபுண யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சினாலையும் புதன் பயிற்சினாலையும் சூரியன் பயிற்சினாலையும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் 2 வாரம் அட்டமாதிபதியாகிய சூரியன் 8லேயே இருந்து சனி பார்வை பெறுவது அவ்வளோ சிறப்பில்லை. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், வம்பு வழக்கு அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் நம்ம செய்த முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அமைப்புகள்.
இருக்குங்க மகர ராசிக்கு. ஸோ மற்ற ஆண்டு கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கிறனால அந்த குருவே ராசியை 9ஆம் விசேஷ பார்வை பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 9ஆங்கிற யோகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தர்ம ஸ்தானத்தை பார்ப்பதனாலையும் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேன்மையாக ஜென்மசனியில் 2020 21 22 எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லாவே மேலே முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க, பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். அதில் நீடித்து இந்த செப்டம்பர் மாதத்திலேயே அதே பயணத்தை வந்து தொடர்ந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது. இது வந்து உங்களுடைய மகர ராசி அடிப்படையில் ஒரு பொதுவான பலனை தவிர உங்களோட ஜாதகத்தில் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இப்போ வந்து நடப்பில் ஒரு நல்ல திசை யோகமான திசை போகும்போது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் ஒன்று அதிகமாகவும் ஒரு சுமாரான திசையை வரும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்கிறது பார்த்து சொல்லும் பொழுது தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.